ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான 45 அதாவது 45 அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது ஒரு கன்னட படங்க. இப்போ மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியாயிருக்கு. தமிழ்லயும் அவைலபிளா இருக்குது. அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படமா இந்த படம் வந்திருக்குதுங்க. அதுவும் குறிப்பா இந்த ஜெனரேஷன் ஆளுங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் இப்படி சொன்னாதான் புரியும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல உணர்த்தி இருப்பாங்க. இந்த படத்துல வர விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த படத்துல வர கண்டென்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. எல்லோரும் வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துல சொல்லி இருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் சொன்னா ஈஸியா நீங்க இந்த படத்தோட கதையை ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க. அதனால ஒன்லைனர் சொல்லாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சிட்டில இருக்கக்கூடிய ஒரு டிராஃபிக் சிக்னலை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த சிக்னல்ல நிறைய வண்டி வாகனங்கள் நின்னுக்கிட்டு இருக்குதுங்க சிக்னலுக்காக. அதுல ஃப்ரண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. ஹெல்மெட்டும் போடல, ரோட் ரூல்ஸையும் மதிக்காம போன் பேசிக்கிட்டு நின்னுட்டு இருக்காருங்க. ஆபீஸ்க்கு லேட்டா கிளம்பி இருப்பாரு போல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து அவரோட ஃப்ரெண்ட் பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா வாடா, மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சிக்னல்ல நிக்கிறேன், வந்துருவேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சிக்னல்ல திருநங்கைகள் எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து காசு கேட்கும்போது ஹீரோ பிஸியா போன் பேசிக்கிட்டு இருக்காரு. இவன் காசெல்லாம் தரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. சிக்னல் ஓபன் பண்றதுக்கு ஒரு 45 செகண்ட்ஸ் இருக்குதுங்க. கிரீன் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறமும் இவர் போன் பேசிக்கிட்டே பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாய் ஒன்று குறுக்க வந்துருது. பட்டுன்னு அந்த நாய் அடிச்சு தூக்கிடுறாருங்க. நாய் வண்டியில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து துடிச்சு இறந்து போகுது. ஆனாலும் இவர் வேலை பிஸியின் காரணமா போன் பேசிட்டே நிக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்படி போகும்போது அந்த வழியா வந்த லாரி அடிச்சு இவரும் தூக்கி வீசப்பட்டு ரோட்லயே கீழே விழுந்து தலையில அடிபட்டு அப்படியே இறந்து போறாருங்க. பட்டுன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோடைய கனவு. என்னடா அது இப்படி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பயப்படுறாரு. காலையிலேயே அவங்க அம்மா காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ரூம் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு ஹீரோவை எழுப்பி விட்டுட்டு அந்த ரூமை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹால்ல வந்து பார்த்தா ஹீரோ செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள்லாம் ஹீரோட டெட் பாடியை சுத்தி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. பால்கனில வந்து நின்னு பார்த்தா ஹீரோடைய டெட் பாடியை ஊரே சேர்ந்து தூக்கிட்டு போற மாதிரியும் தோணும். இதெல்லாமே ஹீரோடைய கனவு, இமேஜினேஷன் தான். ஆனா இது எதுவுமே அவருக்கு இமேஜினேஷன் மாதிரி தெரியலங்க. ரியலா ஃபீல் பண்ற மாதிரி தோணுது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப கபோர்ட்ல ஷர்ட் எடுக்கலாம்னு வரும்போது கனவுல இந்த ஷர்ட்டை போட்டு போய் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் தெரிஞ்சது. அதனால நம்ம இந்த ஷர்ட்டை போட வேண்டாம், வேற ஷர்ட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷர்ட்டை போட்டுட்டு பிரேயர்லாம் பண்ணிட்டு கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பும் போது அவங்க அம்மா ஹெல்மெட் போட்டு போட அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சிக்னல்ல போய் நின்னா பக்கத்துல யாரெல்லாம் நின்னுட்டு இருந்தாங்களோ அவங்களே இப்ப ரியலாவும் நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கரெக்டா போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. சிக்னல் எடுக்கிறதுக்கு ஒரு 45 செகண்ட்ஸ் இருக்குதுங்க. இப்ப நம்ம ஹீரோ சுதாரிச்சுக்கிறாருங்க. நம்ம கனவுல போனை அட்டென்ட் பண்ணதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனோம். நம்ம போனை அட்டென்ட் பண்ணாம ப்ராப்பரா வண்டி ஓட்டணும்னா எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்டென்ட் பண்ண மாட்டேன்றாரு. சிக்னல் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்லோவா வண்டி ஓட்டிட்டு போறாருங்க. கனவுல ஒரு நாய் அடிச்சு தூக்குனார் இல்லையா, அந்த நாய் ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அப்பாடா, அது ஓரமா தான் உட்காந்துட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு எப்படி வந்ததுன்னே தெரியலங்க, அந்த நாய் குறுக்க வந்துருது. சோ இந்த முறையும் பாத்தீங்கன்னா அந்த நாய் ஹீரோடைய பைக்ல அடிபட்டு இறந்து போகுது. அதை பார்த்ததும் ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. சோ கனவுல இந்த நாய் இறந்து போனதுக்கு அப்புறம் அடுத்தது இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இவர் இறந்து போனாரு. அடுத்தது நம்ம சாக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. அந்த இடத்துல இருந்து பைக் ரொம்ப ஸ்லோவா ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. பஸ் ஒன்னு பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. ஹாரன் சத்தத்தை கேட்டு இவர் பயப்படுறாருங்க. அதுக்கப்புறம் இவருடைய அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியலங்க, இவருக்கு எதுவுமே ஆகல. ரொம்ப சேஃபா இவரோட ஆபீஸ்க்கு போறாரு. பெருமூச்சு விட்டுட்டு ஆபீஸ் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றாரு. நமக்கு காலையில இருந்து இந்த மாதிரி அபசகுணமாவே நடந்துகிட்டு இருக்குது, அதற்கான காரணம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல செக் பண்றாருங்க. அப்பதான் ஒரு வீடியோ ஒன்று வருது. அந்த வீடியோல கருட புராணத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது ஒரு மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய இறுதி மூச்சை விட்டதுக்கு அப்புறம் அவனுடைய உடம்புல இருந்து வெளியில வந்த ஆன்மா அடுத்த 45 செகண்டுக்கு என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம அவனுடைய நவ துவாரங்கள் வழியா உள்ள போறதுக்கே ட்ரை பண்ணுங்க. அந்த 45 செகண்ட் முயற்சி எடுத்து அது தோல்வி அடையும் போது யம தர்மராஜாவுடைய ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க, அந்த ஆன்மாவை தன்னோட கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு அந்த வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோடைய கொலீக்ஸ் 2 பேரும் வாடா டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ மேல கை வைக்கிறாங்க. ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த கொலீக்ஸே யம தர்மராஜாவோட ஆட்கள் மாதிரி தெரியுறாங்க. அதை பார்த்து இவர் பயந்து போயிடுறாருங்க. இல்ல நீங்க போங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாரு. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோ அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. யம தர்மராஜாவோட ஆட்கள் அந்த ஆன்மாவை யம தர்மர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்ட யம தர்மர் சொல்றாரு, இவனுக்கு நரகம் எனும் வேதனையை காட்டி கடைசியா என்கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு. கரெக்டா அங்க டெலிபோன் அடிக்கிற சத்தம் கேக்குதுங்க. ஹீரோ அட்டென்ட் பண்ணா ஹீரோ பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்கிறதா சொல்றாங்க. பார்த்தா ரிசப்ஷன்ல 2 ரவுடி பசங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்க. அந்த ஆபீஸ்க்குள்ள இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றானுங்க. இந்த மாதிரிலாம் இங்க நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல அவனுங்க ஹீரோவை அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்றானுங்க. யார் இவனுங்க, எதுக்கு நம்மள அட்டாக் பண்றானுங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனாலும் ஹீரோவை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து கடத்திடுறானுங்க. பார்த்தா ஒரு அபலனான பில்டிங்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த பில்டிங்குள்ள ஏகப்பட்ட எரும மாடுங்க நின்னுட்டு இருக்கு. அந்த இடத்துல ராயப்பா அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. அவர்கிட்ட தான் இவனுங்க ஹீரோவை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. இந்த ராயப்பா அப்படின்றவரு ரொம்ப டேஞ்சரான ரவுடி ஆட் இருக்குதுங்க. டேபிள் மேல இருக்கக்கூடிய கிளாத்தை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, காலையில நம்ம ஹீரோ அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்தார் இல்லையா ஒரு நாய், அந்த நாயோட டெட் பாடி அங்க வச்சிருக்காங்க. சோ அந்த நாய்க்காக தான் நம்ம ஹீரோவை கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ராயப்பா நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னோட ரோசியை எதுக்காடா கொன்ன அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அந்த நாய் தான் சார் குறுக்க வந்தது அப்படின்ட்டு. அது நாய் இல்லடா என்னோட தாய் அப்படின்னு ஒரு மாசான டைலாக் சொல்றாருங்க. ரோசியை நாய்னு சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறாருங்க. என்னோட தாயை கொன்னுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு எரும மாடு மேல உட்காந்து ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறாருங்க. ரோசியை கொன்ன உனக்கு 45 நாள் கெடு வைக்கிறேன். 45 நாளைக்கு தான் உனக்கான ஆயில் இருக்கும். 45வது நாள் என்னோட ரோசியை நீ
எப்படி கொன்னையோ அதே மாதிரி உன்னை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ மரண பயத்தோட அந்த இடத்துல இருந்து ஓடுறாருங்க. நேரா எங்க போறாருன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி என்ன ஒருத்தன் 45 நாள்ல கொல்லுவேன்னு சொல்லியிருக்கான் சார், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்ற, யார் உன்னை மிரட்டினது, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பாவுடைய குடோனுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த குடோன் இருந்ததற்கான எந்த ஒரு தடயமும் இல்ல. அதே சமயம் அங்க அத்தனை எரும மாடுங்க இருந்துச்சு பாத்தீங்களா, அங்க எரும மாடுங்க வாழ்ந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லங்க. இவன் சொல்ற பேச்சை கேட்டு நம்ம வந்தோம் பாரு, நம்மள சொல்லணும், காலி கிரவுண்ட கொண்டாந்து காட்டுறான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனா ஹீரோ சொல்றாரு, என்ன நம்புங்க சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு. ஒன்னு பண்ணுப்பா, உன்னை மிரட்டினவன் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு போட்டோ அட்ரஸோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடு, அப்புறம் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாருங்க. அவங்க அடிச்சதுல தலையில காயம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப கண்ணாடியில இந்த ராயப்பா வந்து மிரட்டுற மாதிரிலாம் ஹீரோக்கு தோணுது. இன்னும் உன்னோட ஆயுள் 45 நாள் தான் அப்படின்னு மிரட்டுற மாதிரி இருக்குது. காலையில பாதி பார்த்து வச்சிருப்பாரு இல்லையா, அந்த வீடியோவை இப்ப கண்டினியூ பண்றாரு. தர்மராஜா அந்த ஆன்மாக்கு நரகத்தை காட்ட சொல்லி இருந்தார் இல்லையா, இப்ப அந்த ஆன்மாவை ஆட்கள் பாத்தீங்கன்னா அதோட உடலுக்கான இறுதி சடங்கு பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கொண்டாந்து விடுவாங்க. அந்த ஆன்மா அதோட உடல் எரியறதை பார்த்து ரொம்ப கவலைப்படும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஆன்மானால அந்த உடலுக்குள்ள போக முடியாது. அதற்கான முயற்சியும் கைவிட்டுரும். வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா சத்தம் போடுற சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு அடிச்சு பிடிச்சு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோடைய பைக்கு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாருங்க. அந்த இடத்துக்கு இந்த ராயப்பனோட ஆட்கள் வராங்க. ராயப்பன் மிரட்டுறாரு, இந்த வண்டியால தானடா என்னோட ரோசியை அடிச்சு சாவடிச்ச, அதனாலதான் இந்த வண்டிக்கு தீ வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராயப்பனே திடீர்னு பதற ஆரம்பிக்கிறாரு. ஐயோ பத்தி எரியுதே, உடனடியாக ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டு பட்டுன்னு மிரட்டுற மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறாருங்க. இங்க பாரு, உனக்கு இன்னும் 45 நாள் தான், அதை அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அந்த வண்டி முழுவதுமா எரிஞ்சு சேதாரமாகுது. பயத்தோட உச்சகட்டத்துல நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுங்க. என்னடா காலையில இருந்து ஒரு ஃபோன் இல்ல, மெசேஜ் இல்ல, என்ன விட யாராவது கிடைச்சிட்டாங்களா என்ன, புதுசா ஹீரோயின் கிடைச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா கிடைச்சிட்டாங்க, ஹீரோயின் இல்ல வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ராயப்பன் அப்படின்ற ஒருத்தன் எனக்கு 45 நாள் கெடு கொடுத்து எனக்கு கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றான் அப்படின்ட்டு. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடி இருக்கிறாரு, அந்த ரவுடி கிட்ட போய் நம்ம பிரச்சனை எல்லாம் சொன்னோம்னா அவரு நமக்கு உதவி செய்வாரு. மொட்டை மாமா அப்படின்ற ஒருத்தருக்கு இவங்க கால் பண்றாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நான் இருக்குமா, நீங்க உடனே என்ன பாக்குறதுக்கா வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் மொட்டை மாமா பாக்குறதுக்கா போறாங்க. மொட்டை மாமாவோட ஆட்கள் வெளியில கன் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்த பார்க்கும்போது கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு ஹீரோவும் நம்புறாரு. அவர் முன்னாடி போய் உட்கார்ந்த உடனே இந்த மொட்டை மாமா சொல்றாரு, நீ கவலையே படாதமா, யாரு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாண பிரச்சனைக்காக தான் உதவி கேட்டு வந்திருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. அப்பதான் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, அது பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு. வேற என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா அவன் 45 நாள் கெடு கொடுத்திருக்கான். 45வது நாளோட முடிவுல இவனை கொல்ல போறதா மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, எத்தனை நாளுமா சொல்லி இருக்கிறான் அப்படின்னு கேட்க, 45 நாள் அப்படின்னு ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. அவன் பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, ராயப்பன் அப்படின்னு சொல்ல இவரு பயங்கர ஷாக் ஆவறாருங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, அந்த ராயப்பன் இந்த மொட்டை மாமாக்கும் 45 நாள் கெடு கொடுத்திருக்கான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் இந்த மொட்டை மாமாவோட 45வது நாள். பேசிக்கா நம்ம மொட்டை மாமாவும் ராயப்பனும் ஹார்பர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ராயப்பன் அந்த ஹார்பரை தான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாருங்க. இனிமேல் இந்த ஹார்பர் அவருக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இதுக்கு தேவையில்லாம என்னோட இடத்துல வந்து நீ இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மொட்டை மாமா கேட்டதுக்கு ராயப்பன் சொல்றாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பிசினஸ்ல நேர்மை அப்படின்றது ரொம்ப அவசியம். அந்த நேர்மை உன்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. நீ என்னை ஏமாத்திருக்க, அதனால மொத்த ஹார்பரையும் என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டேன். இனிமேல் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்க. அப்ப இந்த மொட்டை மாமாவோட ஆளுங்க 2 பேரும் கண்ணு வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த ராயப்பனோட நாய் சென்ஸ் பண்ணிருங்க. அதுல ஒருத்தனை இந்த ராயப்பன் போட்டு தள்ளிடுறாரு. இன்னொருத்தர் உயிருக்கு பயந்துட்டே அந்த கண்ணெல்லாம் தூக்கி போட்டு கடல்ல குதிச்சிருவாரு. வழியே இல்லாம இந்த மொட்டை மாமா சரண்டர் ஆக வேண்டியதாயிருது. ஆனா ராயப்பன் ஒத்துக்க மாட்டேன்றாரு. என்ன கொலை பண்றதுக்கு நீ முயற்சி எடுத்துட்டல, உனக்கு 45 நாள் டைம் தரேன். இந்த 45 நாள்ல நீ மறுபடியும் ட்ரை பண்ணி என்ன கொல்றதுக்கு. சப்போஸ் நீ என்ன சாவடிச்சிட்டீனா நீ சேஃப், பட் உன்னால என்ன சாவடிக்க முடியலனா 45வது நாள் உன்னை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சுட்டாருங்க. அந்த நாள்ல இருந்து இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் போய் இவர்கிட்ட பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் 45வது நாள். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ அந்த புல்லட் மொட்டை மாமாவோட வண்டையை ஓபன் பண்ணிட்டு வெளியில வருதுங்க. பார்த்தா ஸ்னைப்பர் வச்சு தூரத்துல இருந்து இந்த ராயப்பன் இந்த மொட்டை மாமாவோட கதையை முடிச்சிட்டாரு. இவங்க உயிர் பழச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. போலீஸ் கிட்டையும் போயாச்சு, ரவுடி கிட்டையும் போயாச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஹீரோ ரொம்பவே பதட்டப்படுறாருங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போறாரு. ஹீரோட அம்மா கேக்குறாங்க, இந்த பைக் விஷயம் என்னாச்சு, இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாமா, அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டே அப்படிங்கும்போது அதை விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு ரூம்குள்ள போறாரு. இப்ப ஹீரோ கூடவே வந்த ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவரை ஃப்ரீயா விடுங்க அத்தை, அவரே சரியாயிருவாரு அப்படின்னு சொல்ல, அத்தையா நீ யாரு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோடைய அம்மா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ ரூம்குள்ள போய் உட்கார்றாருங்க. அப்ப பெட்ல இருக்கக்கூடிய லேப்டாப்பை கவனிக்கிறாரு. இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணுவாரு. ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் 3வது நாள் காரியம் 10வது நாள் காரியம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, சோ அப்போ அந்த டைம்ல சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆன்மாக்கு ஒரு உடல் உருவத்தை கொடுக்குங்க. இதை பத்தின டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோட
ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த லேப்டாப்பை ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. ஆல்ரெடி நம்ம உயிர் போற பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு. அதே சமயம் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, உன்னோட மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக நம்ம 2 பேரும் ரொமான்டிக்கலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா சுத்தமா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு. ஏன்னா அவருக்கே உயிர் பயம் இருந்துட்டு இருக்கு. எங்க கட் பண்ணா இந்த ராயப்பன் வந்து அந்த நாய் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு அப்படின்ற கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் வெளியில போயிருக்கும் போது இவர்கிட்ட குட்டியா ஒரு நாய்க்குட்டி வந்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்கும். சோ அந்த நாய்க்குட்டிக்கு யாருமே இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. ஆரம்பத்துல அந்த நாய்க்கு எப்படி சாப்பிடணும்னு கூட தெரிஞ்சிருக்காது. இவர் தான் அதுக்கு ரோசின்னு பேர் வச்சு சாப்பிடறதுக்கெல்லாம் கத்து கொடுத்துருப்பாரு. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த ரோசி பாத்தீங்கன்னா இவர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. இவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரவுடிஸ் வேலைக்கு துணையாவும் இருக்குங்க. எங்காவது வெளியில போகும்போது கூட இவர் கண்ணை மறந்து வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை சேஃப்டிக்காக கொண்டாந்து கொடுக்கும். எப்போதுமே இவர் அந்த நாயை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு. இப்போ அந்த நாய் இல்ல அப்படிங்கும் போது ரொம்பவே வருத்தப்படுறாருங்க. எங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ரெடி ஆகுறாருங்க. ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா முருகருக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த பிரசாதத்தை டிஃபன் பாக்ஸ்ல போட்டுட்டு கேப் ஒன்று புக் பண்ணி விட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கார்ல போயிட்டு இருக்கும் போது போன் பேசிக்கிட்டு இருப்பாரு. இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் டிரைவர் சொல்லுவாரு 45 நிமிஷம் அப்படின்ட்டு. ஏயா உன்னோட வாயில 42 43 எதுவுமே வராதா, 45 தான் வருமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. நான் என்ன சார் செய்யறது, ஆப்ல என்ன டைம் காட்டுதோ அதை தானே சார் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ லேப்டாப் எடுத்து அந்த வீடியோவை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த 3வது நாள் 10வது நாள் பூஜை எல்லாம் பண்ணி அந்த ஆன்மாக்கு ஒரு உடல் கிடைக்கும் இல்லையா, அந்த உடல் பாத்தீங்கன்னா மனித உடல் மாதிரியே உணர்வுகள் எல்லாமே இருக்கும். அந்த உணர்வுள்ள அந்த உடலை யமதர்மராஜாவோட ஆட்கள் பாத்தீங்கன்னா முள்காட்டுக்குள்ள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த முள்ளெல்லாம் அந்த உடல்ல குத்தும் போது அந்த ஆன்மா வலி தாங்க முடியாம துடிக்குங்க. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது இந்த காரை சுத்தி ஆட்கள்லாம் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பார்த்தா இந்த ராயப்பனோட ஆட்கள்லாம் பைக்ல வந்து இந்த காரை சுத்து போட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ராயப்பனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ கையில இருக்கக்கூடிய லேப்டாப்பை புடுங்குவாரு. அந்த லேப்டாப் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்னடா இந்த லேப்டாப்ல இருக்கு அப்படின்னு கேட்க, ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு என்னடா அவசரம், இன்னும் 20 நாள்ல உன்னை நானே மேல அனுப்ப போறேன், அப்புறம் நேரடியாவே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கையில என்னடா டப்பா அப்படின்னு அசிஸ்டன்ட் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. உள்ள பாத்தீங்கன்னா கோயில் பிரசாதம் இருக்கும். அந்த பிரசாதத்தை பாத்தீங்கன்னா இந்த ராயப்பன் சாப்பிட்டுட்டு, கடவுளே நான் செய்யக்கூடிய காரியம் நல்லபடியா நடந்து முடியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 20 நாள்ல 45வது நாள் வரப்போகுது, அந்த 45வது நாள்ல உன் கதையை முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து அடிச்சு பிடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. நேரா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இன்னும் 20 நாள் தான்டா ஆயில், என்ன கொன்றுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்ல, இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாரு, அது என்ன 20 நாள், அவனை கொல்றதுக்கு முன்னாடி நீ அவனை போட்டு தள்ளிட்டா இப்ப நீ தப்பிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கும் நான் ட்ரை பண்ணிட்டேன், ஒன்னும் வேலைக்காகல அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த நபர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு அல்தாஃப் பாய் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு, அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான், அவர் பண்ண வேண்டியதை பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்தாஃப் பாயை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவர் லீகலா கறிக்கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, இல்லீகலா ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட வேலை விஷயமா பேசணும்னு சொல்றான் அப்படிங்கும் போது அல்தாஃப் பாய் கேட்பாரு, எவ்வளவு கொடுப்பான்னு கேட்டு சொல்லு அப்படின்ட்டு. என் உயிரை காப்பாத்தினா எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்புறம் என்ன நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் களத்துல இறங்குறாரு. இந்த தகவல் எப்படியோ ராயப்பனுக்கு போய் சேர்ந்துருதுங்க. ராயப்பன் பாத்தீங்கன்னா தன்னோட கேங்கோட அந்த ஏரியாக்குள்ள நுழையறாங்க. அவங்களோட பைக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிநவீன கன் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்குது. தாறுமாறா அந்த ஏரியாவை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்தவர்கிட்ட கேட்கிறாரு, ராயப்பன்னா ராயபுரத்துல மீன் விக்கிறவன் அப்படின்னு நினைச்சா இவனுங்க என்ன வித்தியாசமான கன் எல்லாம் எடுத்துட்டு வந்து சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அல்தாஃப் பாயும் புல்லட் பட்டுச்சுன்னா நம்ம சோலி முடிஞ்சது அப்படின்ட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாருங்க. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. என்னடா அல்தாஃப் பாய் அப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாரு அப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுத்த ராயப்பன் உள்ள பூந்து எல்லாத்தையும் சரமாரியா சுட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பொத்துன்னு வந்து அல்தாஃப் பாய் கீழே விழுகிறாருங்க. அவரோட மூக்குல கண்ணாடி எல்லாம் குத்தி இருக்குது. அல்தாஃப் பாய் சொல்றாரு, சடனா இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனாலதான் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்ல, கன்னெல்லாம் வரவழைச்சு அவங்க கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கும் போது போயா நீ வேற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அப்போ அந்த கருட புராணத்துல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோல கூட பாத்தீங்கன்னா அந்த முள்காட்டுக்குள்ள அந்த ஆன்மாவை போட்டு இழுக்கும் போது அந்த ஆன்மாவோட மூக்குல எல்லாம் பயங்கரமா முள்ளு குத்தி இருக்கும். சோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த அல்தாஃப் பாயோட மூக்குல அந்த கண்ணாடி செல் இருக்கிறதா ஹீரோ நினைக்கிறாரு. நம்மளை காப்பாத்த யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போனா ஹீரோடைய கோலத்தை பார்த்து ஹீரோட அம்மா பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அவங்க அம்மா கட்டிப்பிடிச்சு அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. என்ன ஒருத்தன் கொன்றுவன் மிரட்டுறாமா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ட்டு. என்னடா சொல்ற, யாரோட அவனை கொன்றுவன் மிரட்டுறா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா டீடைல்டா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கேட்ட ஹீரோடைய அம்மா, நான் பூஜை பண்றேன்டா, முருகனுக்காக பூஜை பண்றேன், அந்த முருகன் இருக்கும்போது உன்னை யாரா கொல்லுவா பாத்தரலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக ஹீரோடைய அம்மா பயங்கரமா பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூஜையில சிவப்பா அப்படின்ற ஒரு நபர் இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவையே உருவாக்கி அந்த இடத்துல மக்கள் நல்வாழ்வோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான எல்லா விஷயத்தையுமே பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அந்த ஏரியாக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு புருஷன் பொண்டாட்டி தகராறுங்க. பொண்டாட்டி புருஷன் கூட சண்டை போட்டுட்டு, இதுக்கு மேல உன்னோட உதவி எல்லாம் தேவையில்ல, என் பையனையும் பொண்ணையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஹீரோ தடுக்கிறாரு. கோவத்துல இப்படி எல்லாம் முடிவு எடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, புருஷன் சரியில்லை அப்படின்னு குறை சொல்றாங்க. புருஷங்காரன் வெளியில வரும்போது சிவப்பா வேணும்னே அவரை கீழே தள்ளி விட்டுறாருங்க. கீழே விழுந்த அவருக்கு அடிபட்டுருது. உடனே மனைவி பாத்தீங்கன்னா என்னங்க ஆச்சு அப்படின்னு பதறி போய் கேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் உங்க மனசுல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய உண்மையான பாசம். என்னதான் வெளியில சண்டை போட்டுக்கிட்டாலும் நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல அப்படின்ற பாசம் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சு வாழ்றது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்றாரு. கோவத்துல எடுக்கிற முடிவுங்கள்லாம் சரியா வராது, ஒன்னா சேர்ந்து வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்ப சிவப்பா நேரா தோசை கடைக்கு போறாருங்க. அந்த தோசை கடைக்காரக்கா ஐயோ இவரு வேற இந்த டைமுக்கு வராரு, நம்ம வேற வாடகை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா ஒரு வாரமா அன்எக்ஸ்பெக்டடா மழை பெஞ்சிட்டு இருக்குது, அதனாலதான் என்னால வாடகை தர முடியல, கூடி சீக்கிரம் கொடுத்துற சிவண்ணா அப்படிங்கும் போது இந்த சிவப்பா சொல்றாரு, நான் கேட்டனா வாடகை வேணும்னு கேட்டனா, எல்லாரும் என் மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணமா என்ன அண்ணா அண்ணன் கூப்பிடுறாங்க, அதே மாதிரி நீயும் என்ன அண்ணான்னு கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது, சிவானு கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சரி உள்ள உட்காருங்க, உங்களுக்கு தோசை சுட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல சிவப்பா உள்ள போறாருங்க. பார்த்தா அதே ஹோட்டல்ல தான் நம்ம ஹீரோ ஹெட்போனை மாட்டிக்கிட்டு இந்த கருட புராணத்தை பத்தின வீடியோவை ரொம்ப பயத்தோட பாத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த வீடியோல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்ஸ் அந்த முள்ளுக்காட்டுக்குள்ள அந்த ஆன்மாவை டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிவப்பு கலர் கடலுக்குள்ள அந்த ஆன்மாவை தள்ளி விட்டுருவாங்க. அந்த ஆன்மா பாத்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ள சாகவும் முடியாம வாழவும் முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்போ உறவினர்கள்லாம் பாத்தீங்கன்னா நந்தி பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்களாம். சோ அதை பண்ணாங்கன்னா அப்படி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கு நந்தி வந்து உதவி செய்யுமா. அப்ப அந்த ஆத்மாவுடைய கஷ்டம் கொஞ்சம் போகும் அப்படின்றது முன்னோர்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா பக்கத்துல இந்த சிவப்பா நம்ம ஹீரோடைய ஹெட்போனை வாங்கி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. யாரியா நீ, எதுக்கு என்னோட ஹெட்போன்ஸை வாங்கி பாத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போது, இல்ல நீ ஏதோ பயத்தோடையும் பத்திரத்தோடையும் பாத்துக்கிட்டு இருந்த, அதான் என்ன ஏதுன்னு நானும் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு இந்த சிவப்பா சொல்றாரு. இவரே வயசான ஒரு ஆளு, இவரு நடக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுவாங்க, இதுல இவரு எனக்கு உதவி செய்யறாராமா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவரை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. இதனால சண்டையாயிருங்க. அப்புறம் அந்த கடைக்காரக்கா வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ராயப்பனோட ஆட்கள்லாம் ரவுண்டு கட்டிடுவாங்க. ஹீரோவை ஒரு இடத்துல வச்சு அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த சிவப்பா வருவாருங்க. அவர்கிட்ட நம்ம ஹீரோ உதவி கேட்பாரு. அப்ப இந்த சிவப்பா சொல்லுவாரு, நானே வயசான ஒரு ஆளு, நான் நடக்கிறதுக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க அப்படின்னு என்ன கலாய்ச்சல, இப்ப என்கிட்ட எப்படி உதவி கேட்கற நீ அப்படின்னு அவர் திருப்பி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாருங்க. மரண பயத்துல இவர் அடி வாங்கிட்டு இருப்பாருங்க. சிவப்பா உதவி செய்யலான்னு முடிவு பண்ணி அந்த ஆட்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. இப்ப நம்ம ஹீரோவை இந்த சிவப்பா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோட உடம்புல ஏற்பட்ட காயங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டுட்டு, உன் கதை தான் என்ன, உன்னை பார்த்ததுல இருந்து நீ ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால உதவி செய்ய முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, என் பிரச்சனையை பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டேன், அவங்கனாலயே முடியல, உங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்க, ஃபர்ஸ்ட் உன் கதை என்னன்னு சொல்லு அப்படிங்கும் போது இவர் எல்லா கதையும் ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. சரி அவன் கொடுத்த கெடு முடியறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு கேட்க, 16 நாள் இருக்கு அப்படின்றாரு. 16 நாள் தான் இருக்குதா அப்படின்னு இவர் கேட்க, சார் என்ன சார் நீங்களும் இப்படி பயமுறுத்துறீங்க அப்படிங்கும் போது, சரி சரி 16 நாள் தான் இருக்குது அப்படின்னு டென்ஷனோட ஃபீல் பண்ணாம, அந்த 16 நாள்ல நீ நல்லா வாழலாம் இல்லையா, உன்னோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்றாருங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, முருக மேல பாரத்தை போட்டுட்டு அல்தாஃப் பாய் கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கும் போது, எல்லா கடவுளும் ஒண்ணுதானடா அப்படின்னு சிவப்பா சொல்றாரு. ஆமா அதனாலதான் நாங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆயிட்டோம், இன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் பக்காவா பிளான் பண்ணி ராயப்பனுடைய கதையை முடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி சம்பவத்தை எல்லாம் நான் பார்த்ததே இல்லடா, என்னையும் கூட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாருங்க. இப்ப நம்ம ஹீரோ அல்தாஃப் பாயை மீட் பண்றதுக்காக போறாரு. அல்தாஃப் பாயோட மூக்குல இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பீஸை இன்னும் எடுக்கவே இல்ல. ஹீரோ பாத்தீங்கன்னா அதை எடுக்கலாம் அப்படிங்கும் போது, இல்ல நான் எடுக்க மாட்டேன், ஈகோ காரணமா தான் அதை வச்சிருக்கேன், ராயப்பனுடைய கதையை முடிச்சுட்டு தான் நான் இந்த கிளாஸ் பீஸை எடுப்பேன், ஆனா ஒண்ணு உனக்கு உதவி செய்ய போய் அவன் எனக்கும் 45 நாள் கெடு கொடுத்துட்டான்டா, அதை நிறைவேற்ற விடக்கூடாது, அவன் எப்படி யோசிக்கிறானோ அதே மாதிரி நம்மளும் யோசிச்சோம்னா அவன் கதை ஈஸியா முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சிவப்பா வந்துடுறாருங்க. உன்னை யாரையா இந்த இடத்துக்கு வர சொன்னா, உன்னை தான் நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ ஒரு வயசான கிழவன், நீ எப்படி எனக்கு உதவி செய்வ அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு அவரு நம்ம ஹீரோவை அங்கிள்னு சொல்லி கலாய்க்க, எனக்கும் ஸ்ட்ரென்த் இருக்குது, வேணா என் கூட சேலஞ்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சில ஃபன்னான விஷயங்களா நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த இடத்துக்கு அன்எக்ஸ்பெக்டடா ராயப்பன் வராரு. அல்தாஃப் பாயோட ஒரு ஆளை பாத்தீங்கன்னா ராயப்பன் கொற்ற மலையில வச்சு போட்டு தள்ளுறாருங்க. அதை பார்த்த அல்தாஃப் பாயும் அவங்க ஆட்களும் பயந்து ஓடிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனிமரமா நிக்கிறாரு. உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் வர மாட்டாங்க, உன்னுடைய சாவு என் கையில தான் அப்படின்னு மிரட்டுறாருங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் தான் நம்ம சிவப்பா. ராயப்பன் முன்னாடி நேருக்கு நேரா நின்னு பேசுறாருங்க. அவன் ஏன் ஆளு விட்டுரு அப்படின்னு சொல்ல, ராயப்பன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று யோசிச்சு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. சிவப்பா கிட்ட வந்து சொல்றாரு, என்னுடைய ரோசி, நான் ஆசாசியா வளர்த்துட்டு இருந்த ரோசியை இவன் கொலை பண்ணிட்டான், அதனால அவனை நான் விடுறதா இல்ல, அவனோட உயிரை நான் எடுப்பேன், நீ முடிஞ்சா அவனோட உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராயப்பன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருதுங்க, உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக போறாரு. ஏன் நான் கால் பண்ணா மெசேஜ் பண்ணா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நானே எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், உயிர் போற பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கையை காட்டுறாங்க. கையில ரிங் இருக்குங்க. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் சப்போஸ் அவங்களோட விருப்பத்தை மீறி ஏதாவது பண்ணனா அவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்ட்டு. ஓடி போன பொண்ணை நினைச்சு யாரும் இறந்து போக மாட்டாங்க, ஆனா காதல விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மனசு என்ன பாடுபடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா அழுகுறாரு. சோ இவங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டருக்கு வெளியிலங்க. படம் பார்த்துட்டு இருந்த சில ரவுடி பசங்க எல்லாம் பாதிரியே எழுந்திருச்சு வெளியில வருவாங்க. ஹீரோவை பார்த்துட்டு, இந்த சொட்டை எவ்வளவு அழகான ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டானா அந்த பொண்ணை பசங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டானுங்க, ஆனா அதே பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா உயிரை கூட கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை எல்லாம் போட்டு பயங்கரமா அடிக்கிறாருங்க. அதே சமயம் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அழுவுறாரு. அழுதுட்டு சில விஷயங்களை சொல்றாரு. நீ எடுத்த முடிவு தான் சரி, ஏன்னா நான் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறேன், நீ அது சந்தோஷமா வாழு அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாருங்க. இப்ப நம்ம ராயப்பா சொன்ன அந்த டைம் வந்து முடிய போதுங்க. அதனால நம்ம ஹீரோவோட உயிரை எடுக்கலாம்னு முயற்சி பண்ண போது அந்த இடத்துல நம்ம சிவாப்பா வந்து குறுக்க நிக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம ஹீரோ தப்பிச்சிடுறாரு. ரெண்டாவது அட்டெம்ப்டா பாத்தீங்கன்னா லாரி ஏத்தி ஹீரோவை கொல்லலாம்னு முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துக்கு சிவப்பா ஸ்கூட்டரை வந்து ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. லாரியை விட்டு அடிச்சு தூக்குறதுக்கு இந்த ராயப்பன் பயங்கரமா முயற்சி பண்ணுவாரு. ஆனா சிவப்பா ரொம்ப வேகமா வண்டி ஓட்டி நம்ம ஹீரோட உசுரை காப்பாத்துறாரு. இந்த கருட புராணத்துல அடுத்தடுத்து என்ன அந்த ஆன்மாக்கு நடக்குது அப்படின்றத நம்ம கிட்ட சொல்றாங்க. அந்த ஆன்மாக்கு பாத்தீங்கன்னா வீசுற காத்து கூட ஆசிட் மாதிரியான ஒரு உணர்வை தருமா. வானத்துல இருந்து பொழிற மழை அப்படியே நெருப்பு மழையா பெய்யுமா. இப்ப பிரசன்ட்ல நம்ம சிவப்பா இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போறாருங்க. அந்த கல்யாண ஃபங்க்ஷன் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டோடது தான். அந்த இடத்துக்கு போன உடனே இந்த ஆன்மாக்கு எந்த மாதிரியான டார்ச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களோ அப்ப அந்த ஆன்மாக்கு ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பெயின் ஹீரோக்கு இருக்குதுங்க. இருந்தாலும் சிவப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் ஸ்டேஜ்ல நிப்பாட்டி போட்டோவும் எடுத்துட்டு வாழ்த்த வச்சுட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. இருக்கிற கொஞ்ச நாள் உன்னுடைய அம்மா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உன்னுடைய வாழ்க்கைய வாழு அப்படின்னு சிவப்பா வீட்டுல டிராப் பண்ணிட்டு போவாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல விழுந்து கிடப்பாங்க. உடனடியாக அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணா ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஹீரோ அப்படியே வெளியில நின்று அழுதுகிட்டு இருப்பாருங்க. சிவண்ணா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது, நான் என்னன்னா தப்பு செஞ்சேன், எனக்கு தெரிஞ்ச இந்த கருட புராணத்தை எப்ப நான் பார்க்க ஆரம்பிச்சனோ அப்ப இருந்துதான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. இப்ப சிவண்ணா சொல்லுவாரு, ஒரு மனிதனோட வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பயம், அதுக்கு பயம் இதுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் தான் இப்படி பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. ஒரே ஒரு முறை உன்னோட பயத்தை எதிர்த்து நில்லு, ஃபேஸ் டு ஃபேஸ் உன்னோட பிரச்சனையை எதிர்த்து நில்லு. ஓ அந்த ராயப்பன் கிட்ட நீ போய் பேசு, அப்படி நீ பேசினா உன்னோட வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ராயப்பனை மீட் பண்றதுக்காக போறாரு. ரொம்ப தைரியமா ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னு பேசுறாருங்க. ராயப்பனே இதை எதிர்பார்க்கல, இவன் இந்த அளவுக்கு தைரியமா வந்து பேசுவான் அப்படின்ட்டு. உங்க நாயை அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க அந்த நாய் மேல காட்டின பாசத்தை மனுஷன் மேல காட்டி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தைரியமாவும் சரி கெஞ்சியும் சரி இவர் கேட்டு பாக்குறாரு. ஆனா ராயப்பன் ஒத்துக்க மாட்டேன்றாரு. அங்க ஒரு சமாதி இருக்கு இல்லையா, அந்த சமாதியில பிறப்பு மற்றும் இறப்பு தேதி இருக்கும். இது கிடைப்பட்டிருக்க சின்ன டேஷ் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான பிறப்பு தேதி இருக்குது, இறப்புக்கான தேதியை அங்க எழுத வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு ராட் எடுத்து ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வராரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்த சிவண்ணா நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாரு. என்னன்னா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயப்படுறாருங்க. ராயப்பன் சொல்றாரு, இங்க இருந்து எவ்வளவு தூரம் போனாலும் சரி நான் விட மாட்டேன், ஆயுதங்களை எடுங்கடா அப்படின்னு சொல்ல கன்னெல்லாம் எடுத்து பெரிய சைஸ்ல லோடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பயப்படுறாரு. ஆனா அங்க பாருங்கண்ணா பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்கன்னா ரொம்ப பயமா இருக்குன்னா அப்படிங்கும் போது அவங்க கிட்ட மட்டும் தான் ஆயுதம் இருக்குதா, நம்மளோட ஆயுதத்தை வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவண்ணா பாத்தீங்கன்னா சிவனுடைய அவதாரங்களை வர சொல்றாருங்க. சிவனுடைய ஒவ்வொரு அவதாரங்களும் அந்த இடத்துக்கு வருது, இந்த ராயப்பனை எதிர்த்து போர் செய்துங்க. அப்பதான் தெரிய வருது இந்த சிவப்பா அப்படின்றவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, இவரும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ட்டு. ஒரு பெரிய போரே நடக்குதுங்க. அந்த போரோட முடிவுல நம்ம ராயப்பனோட ஆட்கள் எல்லாம் சரிஞ்சு கிடக்குறாங்க. எல்லாமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பன் யோசனை பண்றாரு. நம்ம ஹீரோ எப்படியோ உயிர் பொழைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கலங்க. இந்த ராயப்பனே தான் கையால அங்க இருக்கக்கூடிய இரும்பு ராடு எடுத்து அசர்ற நேரத்துல பட்டுன்னு ஹீரோட தலையில அடிச்சு போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே கண் முழிச்சு, சிவண்ணா பாருங்கண்ணா நான் இன்னும் நார்மலா தான் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே ஆகலனா, இந்த ராயப்பன் இரும்பு ராடு எடுத்து அடிச்சான் இல்லையா வலிக்கவே இல்லனா அப்படின்னு சொல்ல அப்பதான் சிவப்பா சொல்றாரு, நான் சொல்றத நீ முழுசா கேளு, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நீ ஒரு லாரியில அடிச்சு கீழே விழுந்தல்ல, அப்பவே நீ இறந்து போயிட்ட. கருட புராணத்தின் அடிப்படையில ஒருத்தன் இறந்து போனதுக்கு அப்புறம் அடுத்த 45 நாள் அவன் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி காமிச்சு அவனுக்கான தண்டனை வழங்கப்படும். சொர்க்கமா நரகமா அப்படின்றது தீர்மானிக்கப்படும். இவர் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தான் 45 நாள் இவரை வச்சு பயங்கரமா செஞ்சிருக்காங்க. சிவப்பா சொல்றாரு, ஆக்சுவலா இந்த விஷயத்தையெல்லாம் நார்மலா உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலோ இல்ல புக்கை கொடுத்து படிங்க அப்படின்னு சொன்னாலோ இந்த காலத்து யூத்துங்கெல்லாம் படிக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு படமா எடுத்து காட்டினா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, சோ அதற்கான நோக்கத்துல தான் உன்னைய வச்சு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சிவப்பா சொல்றாருங்க. இவருடைய கதையில முதல் தப்பு, காலையில அவங்க அம்மா பேச்சை கேட்காம ஹெல்மெட் போடாம ரோட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. ரோட்ல ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டி இருந்திருக்காரு. அந்த வழியா வந்த நாயை அடிச்சு தூக்கிட்டு ஈவி இறக்கமே இல்லாம அங்க இருந்து போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் லாரியில் அடிபட்டு உயிர் பிரிஞ்சிருக்குது. இவர் அடிச்சு தூக்குன நாய் பாத்தீங்கன்னா யமதர்ம ராஜாவுடைய வாகனமான எரும மாடுங்க. அது நாய் உருவத்துல ரோட்டுக்கு வந்திருக்கும். அந்த நாயை தான் இவர் அடிச்சு தூக்கி இருந்திருப்பாரு. அதுல கடுப்பான இந்த யமதர்ம ராஜா ராயப்பனா ஒரு உருவம் எடுத்து ஹீரோவை வச்சு செஞ்சிருக்காருங்க. நம்ம ராயப்பன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது சாதாரண ஆள் கிடையாது, யமதர்ம ராஜா. இவர் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் வண்டியை எரிச்சு பயமுறுத்தி இருந்திருக்காரு. அடுத்தடுத்து கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இடையில இந்த சிவப்பா வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அம்மா முருகன் கிட்ட நான் உதவி கேட்கிறேன், பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பிரார்த்தனையோட பலனா தான் இந்த சிவப்பா இடையில நம்ம ஹீரோக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருந்திருப்பாரு. இப்ப யமதர்மராஜாவும் சிவப்பாவும் நம்ம ஹீரோ செஞ்ச பாவங்களை எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன், எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, நான் செத்துட்டேன் அப்படின்றத நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமதர்மராஜா கூட கிளம்புறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அம்மா இறந்து போன நம்ம ஹீரோக்கான இறுதி சடங்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. மரணம் நடந்த வீட்டுல மந்திரம் சொல்றதன் மூலமா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சரியான பாதையை நோக்கி போவாங்க அப்படின்றது ஆண்டாண்டு காலமான ஐதீகம்.
தெய்வீகம், இதைத்தான் கருட புராணத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு யம தர்மராஜா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகும்போது ஹீரோ கேக்குறாரு, நீங்க இங்க இருக்கீங்க, இந்த சிவப்பா அப்படின்றவர் எங்கிருந்து வந்தாரு, இப்ப அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்க, அவர் ஒரு இடத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி இந்த யம தர்மராஜா சொல்றாரு. பார்த்தா பனியால் மூடப்பட்டிருக்கக்கூடிய இமயமலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல சிவன் தியானத்துல இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. சோ இங்க வந்து உதவி செஞ்சது சிவப்பா அப்படின்ற சிவன் தான் அப்படின்றத நம்ம கிட்ட காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.